வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்திலே பலவிதமான அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை பார். ஆகையால ஆண்டவருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுகிற நாம் ஸ்தோத்திரம் இங்கே வாசிக்கிறது போல உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையால் அந்த நல்ல காலவெளியில் நம்முடைய ஆண்டவர் வரும்போது, மத்திய ஆகாயத்தில் வரும்போது, இந்த பூமியில காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்கொண்டு போக, உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. யார் உயிரோடு இருக்கிறவர்கள் என்ற ஒரு 5 காரியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாரும் உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்களா என்று சொல்லி நாம் எண்ணலாம். ஆனால் யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் இங்கே ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் ஒரு 5 காரியம் காணப்பட வேண்டும். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அதற்கு முன்பு ஒரு வசனத்தை வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கும் போது சரதை சபைக்கு குறித்து சபையின் தூதனுக்கு அவர் சொல்லுகிற காரியம் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிரோடு இருக்கிறவன் என்று, நீ உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் சொல்லுகிறதும், பெயர் கொண்டு இருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அதாவது உயிர் உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் செத்தவனை போல காணப்படுகிறாய் என்று சொல்லுகிறதை பார். இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகர் சொல்வார்கள், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உயிரோடு இருக்கேன், ஆனாலும் உயிரோடு இருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆகையால இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 5 காரியம், யார் உயிரோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது காரியம் 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன் என்று சொல்லி பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாய் யார் காணப்படுகிறார்களோ அவர்கள் ஜீவன் உடையவர்கள் என்று சொல்லி சரதை சபையின் தூதனுக்கு அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். உயிர் உள்ளவன் என்றும் இருந்து நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறதை பார். இந்த நல்ல கால வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிர் உள்ளவன் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் செத்தவர்களாய் இருந்திருக்கூடாது. உயிர் உள்ளவர்களாய் வாழ்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அவருடையவர்களாய் இருந்தால் மாத்திரமே நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தலை வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்ப ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ குமாரனை உடையவன் தான் ஜீவன் உடையவன் என்று சொல்லிப்பார். இதய கதவை நாம் தட்டி கொண்டே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அந்த கதவை நாம் நம்முடைய இருதய கதவை நாம் திறந்து கொடுக்கும் போது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்முடைய குடும்பத்தோடு வாசம் பண்ணுகிறார், நம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிற யாருக்குள்ளெல்லாம் அவர் வாசம் பண்ணுகிறாரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தான் ஜீவனுடையவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனுடையவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஜீவனுள்ளவர்களாய் இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ வேண்டும். இதை குறித்து சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது 24வது சங்கீதம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். 24, 9, 10. வாசல்களே
உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் தாமே. அப்போ மகிமையின் ராஜா அவர் வெளிப்படுவார். ஆகையாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிற நாம், ஸ்தோத்திரம், அவருக்கு எதிர்கொண்டு நாம் போக வேண்டுமானால் உயிர் உள்ளவர்களாய் மாற வேண்டும். உயிர் உள்ளவர்கள் என்று நாம் சொல்லி செத்தவர்களாய் இருப்போமானால் குமாரனை உடையவர்கள் என்று நாம் சொல்லவே முடியாது. ஆகையால் முதலாவது காரியம், நம் ஸ்தோத்திரம், குமாரனை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வீட்டில் இருக்கிற ஸ்தோத்திரம் சும்மா இருக்க நேரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா 24, 28, 29, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். முதல் காரியம். 2வது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறவர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 37:14. என் ஆவியை என் ஆவியை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்படுகிறதான வார்த்தை, என் ஆவியை உங்களிடத்திலே வைத்து நீங்கள் உயிரடைவீர்கள். அப்ப 2வது காரியம், தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் உயிரடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த கடைசி நாட்களில் எல்லா சபைகளின் மேலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியான ஊற்றி கொண்டு இருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். யார் உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆவியானவரை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் உயிரோடு இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோவானை வாசிக்கும் போது தாகம் உள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். யோவான் 7வது அதிகாரம் 38, 39 வாசிப்போம். 7, 38, 39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறது எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்வான்? ஓடும். அடுத்து, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். எத்தனை வருஷம் சபையில விசுவாசிகளா இருக்கிறார்கள், ஆனா இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கண்டிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நாம் பெற்றவர்களாக இருந்தால் மாத்திரமே நாம் உயிரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆண்டவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வரும்போது அவருக்கு நாம் உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்கள் தான் உயிரோடு இருக்க முடியும், உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அதற்கு நீங்கள் வீட்டிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைய வசனத்தை நான் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 வாசிக்க வேண்டாம். 44வது அதிகாரம் 3வது வசனம், வெளிப்படுத்தல் 21 6வது வசனம், வெளிப்படுத்தல் 22 17, தீத்து 3வது அதிகாரம் 7வது வசனம், யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனம், லூக்கா 11 13. இப்படிப்பட்ட வசனங்களா நீ வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு தேவை, நாம் உயிர் உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு தேவ அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் வீடுகளிலே உட்கார்ந்து பொறுமையாய் இந்த வசனங்களை, சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை எடுத்து வாசிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சும்மாதானே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளோ பகல் முழுவதும் ஸ்தோத்திரம், சாப்பிடுவது, தூங்குவது, டிவியை பார்க்கிறது, செல்ல நோண்டுகிறது, இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிற நாம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் பொறுமையான நம்ம வீட்டில் எதற்காய் வைத்திருக்கிறார்? இரவும் பகல் வேதத்தை தியானிப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆகையால ஆவியானவரை யார் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவனுடையவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது உயிரோடு இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மாத்திரம்தான்
அவன் ஆண்டுடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், ஸ்தோத்திரம், யார் உயிரோடு இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சங்கீதம் 19வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 19 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அதாவது நாம் உயிர் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இன்னைக்கு உயிர் உள்ளவன் என்றும் இன்னைக்கு அநேக செத்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது போல இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனா செத்த ஜீவியம் செய்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நல்ல காலவெளியில கர்த்தருடைய வசனத்தை ஸ்தோத்திரம், மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. நாம் சோர்ந்து இருக்கிற நேரத்தில், பாரப்படுகிற நேரத்தில், கவலைப்படுகிற நேரத்தில், கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நான் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறது, நம்மை தைரியப்படுத்தி வைத்திருக்கிறது, இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறது, இந்த உலகத்திலே ஸ்தோத்திர உயிரோடு இந்த உலகத்திலே உலாவதற்கு வைத்திருக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய வசனம். இந்த கர்த்தருடைய வசனம் மட்டும் நமக்கு இல்லாமல் இருந்தால் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் அழிந்து போயிருக்கோம். ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் நாம் திகைத்து கொண்டு இருக்கும் போது, கலங்கி கொண்டு இருக்கும் போது, கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவருடைய வசனம் நம்மை எவ்வளவாய் தைரியப்படுத்துகிறது. ஆகையால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் வளரும்படிக்கு ஸ்தோத்திரம் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கர்த்தருடைய வசனத்தின் மேல் எப்படி இருக்கணுமா வாசிப்போம். 1 பேதுரு 2:3 வாசிப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேலே என்ன செய்ய வாஞ்சியாய். கலங்கமில்லாத ஞானப்பால் எது? கர்த்தருடைய வசனம். அது மேலே நமக்கு வாஞ்சியாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 119வது சங்கீதம் 50வது வசனத்தை நேரம் இல்லாத சுருக்கி சொல்கிற இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசியுங்கள். சங்கீதம் 119வது சங்கீதம் 50வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119 72வது வசனத்தை வாசிங்க. அதே 119 162வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசி பாருங்க. அருமையான வார்த்தைகள். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஸ்தோத்திர உலகத்தில் உயிர் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது என்று சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் உயிர் உள்ளவர்கள் என்று ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு யார் என்று சொல்லி பார்க்கும்போது, உயிரோடு இருக்கு நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். 4வது காரியம், 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும். மார்த்தாள் மரியாள் இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே யாரு? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருக்கு அவன் செத்து போனாலும் உயிரோடு இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லுகிறதை பார். அங்கே ஸ்தோத்திரம் அதிகமாய் நேசித்ததான ஸ்தோத்திரம் மார்த்தாள் மரியாள் அவருடைய சகோதரன் மரித்து போனதை, லாசரு மரித்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது. இந்த கால வேளையில ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால்
ஆண்டவர் மேல அசைக்க முடியாத ஒரு விசுவாசமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏனதான் என்று நாம் வாழ்கிறவர்களாய் இராதபடிக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போமானால் ஸ்தோத்திரம், நாம் உயிர் உள்ளவர்கள் என்று இந்த உலகத்திலே வாழ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மரித்தாலும் கூட அவன் ஜீவன் பெறுவான் என்று நாம் அதில் வாசிக்க முடிகிறது. ஆகையால் நீங்கள் வீட்டிலே வாசித்து கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம், யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம், யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம். இதெல்லாம் நீங்க குறிக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். ஆனால் உட்கார்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க. இன்னும் ஸ்தோத்திரம், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம், நீதிமொழிகள் 15-13வது வசனம், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்தீர்களானால் உங்களுடைய விசுவாசம் இந்த ஆண்டவர் மேல பெருகும். விசுவாசத்தினாலதான் நாம் இந்த உலகத்திலே நாம் பிழைக்க முடியும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு தேவ மனுஷர்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வேலைக்கு போக முடியாம வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் சபை நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தரை விசுவாசிக்கிறபடினால இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனை ஆண்டவர் எந்த விதத்திலேயாரு போஷித்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினால இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறவர்களாய் கர்த்தர் வைத்து இருக்கிறார். எத்தனையோ ஸ்தோத்திர தேவைகளுக்கு மத்தியிலே, நெருக்கத்துக்கு மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் எந்த விதத்திலே நம்மை குறையில்லாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால 4வது காரியம் ஸ்தோத்திரம், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய், உயிர் பெற்றவர்களாய், ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கிறவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முக்கியமான காரியம் இன்றைக்கு நமக்கு இது இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய 6:53 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்ப செத்தவர்களா இருக்கு. அப்ப 5வது காரியம், யார் உயிரோடு உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருவார், மேல பார்த்து பறந்துடும் என்று நாம் எண்ணிக்கொள்ளுது. கர்த்தருடைய பந்தி எனக்கு 2 மாதம் நமக்கு சபைகளிலே தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தவறாமல் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பந்தியை எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய வருகைக்கு போக முடியும். உயிரோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற அனுபவம் இன்னைக்கு சபைகளிலே பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஆராதனை முடிந்து கர்த்தருடைய பந்தி வைக்கிற நேரத்தில் நைசா ஒருவராய் உருவி போய்விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்ணை மூடி முடிக்க காட்டிலும் வீட்டில் போய் நிற்கிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய ஸ்தோத்திரம் நம்மை அலசி பார்த்து நம்மை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே ஸ்தோத்திரம் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஆண்டுடைய வருகையை சந்திக்க முடியாது. மறுபடியும் அதே வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? என்ன இல்லை? ஜீவன் இல்லை. உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்து நீ செத்தவனாய் இருக்கிறாய், உனக்கு ஜீவன் இல்லை. அடுத்தது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்து உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். மரித்தாலும் ஆண்டவர் நம்மளை எழுப்புவார். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற்றால் மாத்திரமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக
இந்த உலகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பங்கு பெறாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வாழ்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் நினைச்சா கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாங்க, நினைச்சா எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தர் அறிவார். ஆகையால கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு வீட்டுகளே ஸ்தோத்திரம் கடந்த 2 மாசமாய் நாம் முடங்கி கிடக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறவில்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டா? ஸ்தோத்திரம் அநேகர் இடத்துல பாஸ்டர் ஆராதனையில ஸ்தோத்திரம் தவறாமல் பங்கு பெறுங்கள் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் ஏனதான என்று வாழ்ந்தோம். ஆனால் ஸ்தோத்திரம் நினைச்சா சபைக்கு வருது, நினைச்சா வீட்டில் இருந்துருது. ஸ்தோத்திர கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாமல் போனோம். ஆனால் இன்றைக்கு முடங்கி வீட்டுக்குள்ளே கிடக்கிறோம் என்று சொல்லி வேதனைப்பட்டு அநேகர் போன் பண்ணுகிறதை பார்க்கிறோம், நேரில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு கிடைத்த நாளில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பந்தி கிடைக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தவறாமல் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவருடைய வருகைக்கு போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 26வது வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? வாசித்தது 11:26 வாசனம். யோவான் 11. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பார். அப்ப எப்போதும் உயிரோடு உள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மறியாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு ஸ்தோத்திர கர்த்தருடைய பந்தி எவ்வளவு முக்கியப்படுத்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 31வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய பந்தியை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் அசட்டை பண்ணோம். ஆராதனை அசட்டை பண்ணதற்கு தகுந்த தண்டனை நம்ம இன்றைக்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரனை அற்பமா எண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதோ நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு வேலைக்காரனை போல நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் தவறாமல் பங்கு பெறுவோமானால் நம்மை நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்வண்டு போக மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தரோடு கூட இருக்க வேண்டுமானால், உயிரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 5 காரியத்தை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். முதலாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் தான் ஜீவனுடையவர்கள். 2வது ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவரை யார் பெற்று அவருக்கென்று வாழுகிறார்களோ அவர்கள் தான் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார். 3வது கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொண்டு யார் நடக்கிறார்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா ஆராதிக்கலாம், நல்லா துதிக்கலாம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடையவர்களாய் நாம் மாற முடியும். ஆகையால் கர்த்தருடைய வசனம் இல்லை என்று சொன்னால் நாம் ஜீவன் இல்லாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 4வது காரியம், நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஆண்டவர் எப்போதும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கொஞ்சம் அலசி பார்ப்போம். 5வது காரியம், கர்த்தருடைய பந்தியில ஆராதனை தவறாமல் பங்கு பெற்று கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணாதபடி பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போவோம். ஆகிய அந்த வார்த்தையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அங்கே 1 தெசலோனிக்கேயர் கடைசியில் வாசிக்கும் போது ஆகிய இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிய இந்த வார்த்தையினால கர்த்தர் தாமே உங்களை தேற்றுவாராக. ஆண்டவருடைய வருகைக்கென்று நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார் என்று எழுதப்பட்டது. அவருடைய வருகையை சந்திப்பதற்கு இந்த 5 காரியம் உடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கண்களை மூடி இந்த இடத்துல இந்த காலவேளையில மனமகிழ்ச்சி நாளில கர்த்தர் ஸ்தோத்திரம் சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?
பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலவழிக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. வீடுகளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆண்டவரே, மேகளோடு வரப்போகிறீர். ஆண்டவரே, நினையாத நேரத்தில் நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை சந்திக்கிற நாங்கள் ஏனதான் என்று வாழாதபடிக்கு எங்களிடத்தில் இந்த 5 விதமான காரியங்களும் காணப்பட ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நாங்கள் உமக்கு முன்பாக எதிர்கொண்டு வரத்தக்கதாக அதற்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உருவாக்கும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். கேட்ட இந்த 5 காரியத்தையும் உடையவர்களாய் நாங்கள் காணப்படும் போது ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆண்டவரை நாங்கள் சந்திக்க முடியும் ஐயா. உயிர் உள்ளவன் என்று நாங்கள் இருந்தும் செத்தவர்களாய் இருந்தாதபடிக்கு, செத்த கிறிஸ்துவ செய்யாதபடிக்கு ஆண்டவர் ஜீவனுடையவர்களாய் வாழ ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய எல்லா நிர்விசார தன்மைகளை மாற்றுகப்பா. ஆண்டவரே துதிக்க ஆலயத்துக்கு வர முடியலையே, கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே கஷ்டங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கும் ஐயா. பலவீனங்கள் நீங்கட்டும் ஐயா. இந்த தேசத்தை ஆண்டவரே பல விதத்தில் ஒழிப்பிக் கொண்டிருக்கிற இந்த வைரஸ் முற்றிலுமாய், இந்த கொரோனா முற்றிலுமாய் ஆண்டவரே கர்த்தாவே இல்லாமல் போகும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். விடுதலையோடுமை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. சத்தத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பெரிய காரியத்தை செய்யும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் இதை கேட்கிற சபையாரோடு கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட சதா காலமும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர்